எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து பேங்க்ஸ் கட் பண்ணுறதை பற்றி தான். ஆக்சுவலாக என்னோட பிக் ஃபோர்ஹெட் டிப்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பேங்க்ஸ் நீங்கள் வந்து எப்படி செல்ஃபாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை த வே வந்துட்டு எனக்கு ஹேர் நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட் பண்ணதுனால என்னால் வந்து உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க பிக் ஃபோர்ஹெட்ஸ்க்கு வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. நானே வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர் இல்லைன்னா போனி மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்க முடியல அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இன் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக நான் அதுக்காக நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறேன். அப்புறம் பிக் ஃபோர்ஹெட்ஸ்க்காக நான் நிறைய வீடியோஸும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் நிறைய அது ரெக்வெஸ்ட் பண்ணதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக் ஃபோர்ஹெட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து நான் சொல்வேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலையும் நான் வந்து அதுதான் சொல்லியிருந்தேன். பேங்க்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சின்ன பிள்ளையில நம்ம அம்மாங்கெல்லாம் நமக்கு வந்து கட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட்டில், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து பார்லர்லேயும் போய் கண்டிப்பாக கட் பண்ணலாம் உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக வீட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் பேங்க்ஸ் கட் பண்ணுறது. நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸில் வந்து எப்படியெல்லாம் பேங்க்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து பிக் ஃபோர்ஹெட்ஸ் இருந்தது கண்டிப்பாக அப்படின்னா வந்து நீங்கள் பேங்க்ஸ் கட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னாலும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டை மறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் அதுதான் பண்ண போகிறேன். என்னோடய பேங்க்ஸ் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஹேரோட லென்த்துக்கு வந்து மர்ஜ் ஆகிற அளவுக்கு இப்போ இருக்குது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து போனிலாம் போடும்போது இந்த ஹேரோட இதுவும் போய் ஜாயின் ஆகிடுது. ஸோ வந்து எனக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்தேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபாக நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் டேரெக்டாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இடத்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. கீழே வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய கட் பண்ண போகிறதில்ல, பட் ஸ்டில் வந்து கீழே மெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிசர், ஒரு கோம்பு இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே வந்து இந்த சைடு வச்சுருக்க மாட்டேன். நான் வந்து இந்த சைடு தான் வந்து வகுடு எடுப்பேன். ஸோ வந்து நான் இப்படி தான் பேங்க்ஸ் கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேஸுக்கு வந்து எந்த சைடு வந்து ஹேர் பவுன்ஸியாக நிற்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாகு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு ஹேர் இன்னும் பவுன்ஸியாக தெரியும். ப்ளஸ் வந்து அது வந்து உங்களோட பிக் ஃபோர்ஹெட்டை வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க எந்த சைடு நீங்கள் வந்து வகுடு எடுக்க போகிறீங்க அப்படின்றத. எதர் வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டு. கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் வகுடே எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டே பிக் ஃபோர்ஹெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வகுடு எடுக்காதீங்க. அது உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப எலாங்கேட் பண்ணி காமிச்சு இன்னும் பெரிய ஃபோர்ஹெட் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சென்டர் வகுடு எடுக்காதீங்க. ஸோ எதர் லெஃப்ட் ஆர் ரைட்டு உங்களுக்கு எந்த சைடு பவுன்ஸியாக ஃபீல் ஆகுதோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. இல்லை இந்த சைடு தான் எனக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த சைடு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ரைட் சைடில் வகுடு எடுத்து லெஃப்ட் சைடில் வந்து முடி விடுறது தான் பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து செட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் இந்த சைடு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து வாகு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேர் வால்யூம் வந்து இந்த போர்ஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லை இந்த போர்ஷனில் எனக்கு அதிகமாக தான் இருக்குது ஆனால் லாங் ஃபோர்ஹெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷனை வந்து கம்மியான ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஹேர் வந்து நிறைய இருக்கும். ஸோ என்னோட இது வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் எனக்கு வந்து ஓரளவு ஹேரை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேர் லென்த்து வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ என்னோடய சின்னுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு நோஸ் கிட்ட வர அளவுக்கு பார்த்துக்குவேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரண்ட்டில் வந்து நான் எவ்வளோ போர்ஷன் கட் பண்ண போகிறேன்னா அந்த அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ வந்து என்னோடய வகுடு இது. இந்த சைடில் வந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன்.
எனக்கு இந்த சைட்லாம் வந்து தேவையில்ல, அதாவது இந்த ஹேர்ஸ் எல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பண்ணுறது எப்படி அப்படின்னும் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிடலாம், இந்த சென்டர் போர்ஷன் மட்டும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப வால்யூம் அதிகம் கொடுக்க போகிறது. ஸோ இந்த ஹேரை வந்து இப்படி நல்லா கோம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ண வேண்டான்னு தோணுது, பிகாஸ் வந்து இது பேங்க்ஸு. ஸோ எனக்கு கட் பண்ணோடனே இமீடியட்டாக எப்படி இது வந்து ரிசல்ட் தருது அப்படின்றது தெரியணும். ஸோ அது வச்சு தான் நான் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் போக முடியும். அப்படின்றதுனால நான் வந்து ஸ்ப்ரேலாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக மட்டும் கோம் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஹேரும் வந்து உள்ளுக்குள்ளேருந்து லெஃப்ட் அவுட் ஆகாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ என்னோடய சின் லெவலுக்கு வந்து இந்த ஹேர் இருக்குது. ஸோ இப்போ நான் எவ்வளோ கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, என்னோடய கண்லேருந்து இப்படி போகிற மாதிரி. எனக்கு எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வைக்கிறது பிடிக்காது. ஸோ வந்து நான் அதை எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஹேரை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா பிடிச்சிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் வந்து லென்த் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதர் நீங்கள் வந்து இங்கேருந்தே வேணுமா, இல்லை வந்து கண்ணுக்கிட்டேருந்து வேணுமா, இல்லை இங்கேருந்து எனக்கு வந்து லாங் பேங்க்ஸாக இருந்தால் போதும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு நல்ல சிசர் எடுத்துக்கோங்க, டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் வந்து ரொம்ப சேஃபாகவும் கட் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா அது வந்து திரும்ப நமக்கு வராது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கேருந்து கட் பண்ணலாம், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ணுக்கிட்டேருந்து அப்படியே லாங்காக போகுது. ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோடய பேங்க்ஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ரொம்ப லைட்டாக இப்படி வந்து என்னோடய சிசரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன், அப்படியே கட்டும் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து டக்குன்னு ஒரே இதுவாக கட் பண்ணிடக்கூடாது, ஒவ்வொரு ஹேராக நான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து இதாகுது, கட்டாது. ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்து அன்ஈவனாக ஸோ இவ்வளோ ஹேர் தான் நான் இப்போ வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கட் பண்ணல, வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. வெயிட், இப்போ வந்து ஓகே. ஸ்டில் வந்து என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் என்னோட ஆல்ரெடி எடுத்த இந்த போர்ஷன் மட்டும்தான். நீங்கள் இதே மாதிரி வச்சு ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கும் கண்டிப்பாக, அது எனக்கு வந்து புரியுது. பட் ஸ்டில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஜுவலாலாம் எனக்கு போக தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ண தெரியும் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து லென்த்தை மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களோட லென்த் வந்து நோஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோஸ் கிட்ட கட் பண்ணக்கூடாது. நோஸ் கிட்ட கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட மேலே தான் எப்போவுமே வந்து ஹேர் லென்த் போகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நோஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸுக்கு அப்பர் லிப்ஸ் மேலே வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து நோஸ் லெவலுக்கு வரும். ஸோ அது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த லெவலுக்கு வேணும்னா இவ்வளோ தூரம், அந்த மாதிரி நோஸ் லென்த்துக்கு வேணும்னா இவ்வளோ தூரம், அந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு வந்து லென்த்தாகவே கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹேரை டக்குன்னு விடும்போது, ஏன்னா நம்ம வந்து இழுத்து பிடிச்சி கட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம விடும்போது அது மேலே போயிடும். அதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லெவல் வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ லெவலில் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ நோஸ் லெவலில் நான் வேணும்னு கேட்டிருந்தேன். நான் இப்போ வந்து இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ லெவலுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ விட்டால் வந்து
இன்னும் கொஞ்சம் வந்து மேலே போகலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி கிராஜுவல் நான் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி இப்படி போய்க்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வச்சு இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். உங்களுக்கு வந்து சைடில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஒரே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லாண்டிங்காக போயிடும். ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நினச்ச அளவுக்கு என்னோடய ஃபோர்ஹெட் வந்து இந்த பேங்க்ஸில் வந்து மறைஞ்சிச்சு. ஸோ இது ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதை விட்டுருங்க. என்னோடய ஹேர் லென்த் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எங்கே கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஹேர்ஸும் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த லென்த் வந்து இதை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். என்னோடய ஹேர் கட்டே ஆல்ரெடி வந்து அந்த அளவில் தான் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை வந்து கட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த சைட் வாக் எடுக்கணுமோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வேணுமோ அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து சைடாக வேணுங்கும்போது இப்படி ரொம்ப கிராஜுவலாக நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சென்டராக வச்சு கட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சைடில் கொண்டு போயிட்டு இப்படி க்ராஸாக ஒரே ஒரு கட், அவ்வளோதான். உங்களோட பேங்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்கள் ஹேர்ஸோட ப்ளே பண்ண வந்து பயப்படாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பேங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்படி எடுத்து வச்சு இப்படி கட் பண்ணி பாருங்கள். இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும், செட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக போய் ஒரு 150 100 கொடுத்து வந்து பரலில் கட் பண்ணுறதை விட சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மட்டும்தான் அதாவது ரைட் சைடில் வந்து கொஞ்சம் மட்டும்தான் கட் பண்ணிப்பேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணிட்ட பேங்க்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இங்கே கொஞ்சம் ஹேர் மட்டும் கட் பண்ண போகிறேன். ஸோ இதோட வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் இது வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். என்னோடய ஹேர் லென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இதோட மெர்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு தட்ஸ் இட். எனக்கு வந்து ரொம்ப கட் பண்ணி காமிக்க முடியல அப்படின்றதுனால நான் கட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஹேரோட உங்களோட லென்த்தி ஹேரை வந்து மர்ஜ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆல்ரெடி எடுத்த குவான்டிட்டிக்கு பக்கத்தில் ஒரு பிஞ்ச் எடுத்து அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணி. ஸோ என்னோடய லெஃப்ட் சைட் வந்து இப்படி தான் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து கண்டிஷ்னர்ஸ் எல்லாம் எதுவும் போடல. ஜஸ்ட்டு வந்து ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கேன். ஓகே. இது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போய்க்கலாம், இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக கவர் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது. இல்லை இன்னும் ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து இது மேலே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இது போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ரைட் சைடில் வந்து பெருசாக கட் பண்ணல, சும்மா இந்த லென்த் ஹேரை மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்க போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. பிகாஸ் வந்து நான் எந்த சைடில் வாக எடுத்துருக்கணும் அந்த சைடில் தான் எனக்கு அதிகமாக கவர் ஆகிட்டாவே பாதி ஃபோர்ஹெட் வந்து கண்டிப்பாக கவர் ஆகிடும். ஒன்லி வந்து இந்த சைடு இது மட்டும்தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எடுத்த வாகிலேருந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போது
ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே ரொம்ப ஒரு வால்யூமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மட்டும் நான் வந்து ஷார்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஷார்ட் பண்ணல, ஓரளவு தான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து அதே மாதிரி நான் இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து இப்படி வச்சு இப்படி கட் பண்ணேன்னா அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டீச் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப கேவலம் எதுவும் சொல்லிடாதீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வச்சுட்ருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எனக்கு வந்து காது லெவலில் இருந்தால் போதும். இது கிராஜுவலாக போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அந்த சைடுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்படிலாம் சிசரில் போக தெரியல அப்படின்னா ஒரே கட் தான். ஸோ அதை தான் நான் இந்த சைடில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதே வந்து 2 சைட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து இவ்வளோ லென்த்தில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி நமக்கு வந்து இப்படி தான் போகணும். ஸோ அதனால் நான் வந்து எந்த ஷேப்பில் போகணுமோ அந்த ஷேப்பில் நான் பிடிச்சிருக்கேன். ஸோ வந்து அப்படியே டவுன்வர்ட்ஸில் போய்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃபிங்கர்ஸு. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து இப்படி தான் எனக்கு இருக்கணும். பிடிச்சாச்சு, ஸ்லாண்டிங்காக பிடிச்சிக்கோங்க. இப்படி இருக்கணும். அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஸோ இது வந்து இதில் போய்டும். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடில் ஸ்லாண்டிங்காக போகிறதுக்கு இப்படி டவுன்வர்ட்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு இதில் வந்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய பேங்க்ஸ் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஸோ இது நான் கட் பண்ணது இந்த சைடு வந்து இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான். என்னோடய ஹேர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷார்டன் பண்ணதுனால இதை வந்து என்னால் இது கூட மர்ஜ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப பெரிய லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்ஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட்டு இதை வந்து லென்த் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து அது கூட மர்ஜ் ஆன மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். நான் பேங்க்ஸ் கட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஒரு கண்ணே வந்து கண்டிப்பாக மறைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நான் என்ன இப்படி பண்ணாலும் என்னோடய வால்யூமுக்கு அதுக்கு அது அப்படியே இப்படி வந்து மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு தான் எனக்கு வந்து பேங்க்ஸ் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக இந்த மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இதெல்லாம் கட் பண்ணிக்க முடியல. கட் பண்ணால் என்னால் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வந்து கட் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ப்ளஸ் வந்து போனி போடும்போதுலாம் எனக்கு வந்து ரொம்ப ஆடாக ஃபீல் ஆச்சு அப்படின்றதுனால நான் பேங்க்ஸ் கட் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய பேங்க்ஸ் வந்து ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன ஆட்டினாலும் இது வந்து இப்படி வந்துடும். ஸோ என்னோடய மூஞ்சி வந்து பாதி மறைஞ்சிரும். என்னோடய ஃபோர்ஹெட் வந்து பயங்கரமாக கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்ஸ் கட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் வலித்து தடவுனா நல்லா இருக்காது. ஸோ வந்து பேங்க்ஸ் கட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பேங்க்ஸ்லேயாவது கொஞ்சம் எண்ணெய்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.